மேரியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, நான் கொஞ்சம் வேகமாக இந்த பக்கத்தால் அப்படியே நடந்து போவோம். உங்களோட டெம்போ வந்து முடிஞ்சு போச்சு பாருங்க. அவளை எடுத்துன்னு போமா அப்போ. வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னடா கண்ணாடி போட்டு தொப்பியெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் நினைக்காதீங்க. வெளியால் சரியான சினோ பெய்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு அவசியமான தேவை, அதால் வெளியால் வர வேண்டிய ஒரு நிலவு வந்துட்டுது. அதால் வாகனத்தை எடுத்து வந்துட்டேன். என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, ஃபோட்டோ எடுக்கணும். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பிள்ளையோட தொட்டிலில் போடுறது அதை கட்டாயம் அந்த டைமுக்கு செய்தாகணுமென்றபடியால், தவிர்க்க முடியாத ஒரு காரணம் என்றபடியால் நான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து கடந்த காணொலியை விட மிக மிக பாரதூரமான காலநிலையாக இது இருக்குது. அதே நேரத்தில் கணக்க பேர் அந்த காணொலியில் கொமெண்ட்ஸில் சொல்லியிருந்த நீங்கள் எந்த இடம் என்று சொல்லுங்கன்னு சொல்லி. நான் இருக்கிறது கனடாவில் மொன்றியல் பிரதேசத்தில் இருக்கிறேன். கனடாவில் இருக்கிற கியூபெக் ப்ரொவின்ஸில் இருக்கிற மொன்றியல் பிரதேசத்தில் நான் இருக்கிறேன். இங்கே வந்து மற்ற இடங்களோட ஒப்படைக்குள்ள வந்து பனி பொழிகிறது கொஞ்சம் கூட. ஆனால் இப்போ கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் மோசமான காலநிலை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் இப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு பாருங்கோ இப்படி சினோ கொட்டி இருக்குன்னு சொல்லி மிச்ச இடங்களையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கோவா. இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த டெம்போ முறிஞ்சு போச்சு பாருங்கள். எங்கள்கிட்ட டெம்போ வந்து சினோ கூட விழுந்து டெம்போ முறிஞ்சு போச்சு பாருங்க. எங்கள்கிட்ட டெம்போ வந்து முறிஞ்சு போச்சு பாருங்க. என்னடா டூ மச்சா சினோ விழுந்து. டெம்போ முறிஞ்சு போச்சு. நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்க. டெம்போ ஒன்றும் செய்யலை. அது என்னென்னு சொன்னால் சரியான ஹெவி சினோவில் பாருங்க எல்லா பக்கம் அட்டிக்குது சினோ. பாருங்க பிள்ளைகள் டெம்போ முறிஞ்சு போச்சு. பிள்ளைகள் 2 வலிக்கணும் பாருங்க. என்னடா ஓவர் சினோ ஆகிட்டு மேலே அவன் முறிஞ்சு விழுந்துட்டு டெம்போ. Oh shit! My boots! Regarde ce que je vais faire. Moi je vais faire le tour du bloc.
லைட்டாக ரிவர்ஸை போடு, ரிவர்ஸை போடு லைட்டு. என்ன சாமான் அந்த இருப்பங்க அப்படி இருப்பங்க அதை காணு வீட்டை கிடந்தது. கவலை எடுத்துட்டு போமா அப்ப வாகனம் இவ்வளோ பூர்வக்கு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்க. கஷ்டப்பட்டு வாகனம் போக சொல்லுமா இஞ்சால் ரோட்டுகளை பாருங்க. எல்லாமே இது வந்து ரோட்டுகள் எல்லாம் வந்து வாகனங்கள் வாரொன்றுமே தெரியுதில்லை ரோட்டுகளால். இப்படி போமா காற்று வர குளிர் இந்த பனி பெய்கிறதோடு சேர்ந்து ஒரு வித குளிர் காற்று அடிக்குது. அதால் சரியான குளிராக இருக்குது. இப்படி மெயின் ரோட்டுக்கு போவோம். மெயின் ரோட்டால் போய் பாதைகள் எல்லாம் சின்ன கொட்டி இந்த கார் நிற்கிற வரத பாருங்க. ஆக்கள் நிற்கிறதுன்னு தெரியுதில்ல, போகிறது வர்றதுன்னு தெரியுதில்ல பாருங்க. அவ்வளவு மோசமாக இருக்குது ரோட்டுகள். பஸ் போகுது பாருங்க, பஸ் ஓடுது. என்னென்னு சொன்னால் பஸ் போய் ஆகணும் ஜெயிலாதானே பஸ் ஓடுது. ஒரு பஸ் போகுது, பின்னால் அடுத்த இன்னொரு பஸ்ஸும் வருது. பஸ் எல்லாம் போகுது. ஆனால் இங்கே பாதைகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பஸ் போகிற இங்கே பஸ் ஓடிக்கொண்டு தான் இருக்கு. இங்கே பாருங்க வாகனங்கள் மெயின் ரோட்டில் வாகனங்கள் போய் மெயின் ரோடு ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்காங்க. வாகனங்கள் போய் வர கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இப்படி நான் நிற்கிற இடத்த அப்படி சுழட்டி காட்டுறேன். நான் கேமரா நனைஞ்சிடக்கூடாண்டாக்காண்டி ஒரு குடை பிடிச்சிருக்கிறேன். முதல் ஒரு வந்து பிடிச்சி கேமரா நனைஞ்சு போச்சப்போ கேமரா நனைஞ்சு இந்த வாகனங்கள் தான் இப்படி இருக்குன்ட்டு பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு கார் நேரத்தில் வருது. என்ன செய்ய முடிச்சோன்னா கொஞ்சம் விலத்தி நிற்கணும்னா காரை போகிறதுக்கு விடும். இது பாருங்க சின்ன வலிக்கிறது வர்ற பாருங்க. சின்ன வலிக்கிற கொஞ்சம் தூரமாக போய் காட்டுறேன் பாருங்க. வர்றான் சின்ன வலிக்கிறேன் பார்த்தீங்களா? இதே வலிக்கிறது வலிக்கிற பாதையாக போகிறோம் பாருங்க. கொஞ்சம் நடக்கக்கூடிய நான் இருக்குது வலிச்சுட்டு இந்த பாதை வந்து பாதையை க்ளீன் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ எங்களுக்கு நடக்க கொஞ்சம் சுகமாக இருக்குது. அப்படியே வலிச்சுட்டு போகிறாரு பாருங்க. இங்கே வேறு கும்பமாக கூச்சி விடாக்கு எல்லாம் வலிச்சு. இது என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டுகள் ஆட்கள் நடந்து போகிற பாதையை க்ளீன் பண்ணிக்கணும். என்னடா ஆட்கள் நடந்து போகணுமென்றதுக்காண்டி. இது வேறு இந்த வாகனம் இதுக்குள்ளால் வர வேணும் உள்ளுக்குள்ளே. இனி இவர் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இந்த வாகனத்தை உள்ளுக்குள்ளே விடுறாங்க. மெயின் ரோட்டால் வாகனம் எல்லாம் வேகமாக ஓடி இல்லாமல் ஸ்லோவாக தான் போய்கொண்டிருக்கோம். இவர் வந்து இந்த பாதையை இப்போ வலிச்சொண்டு போன முடியாத அதில் போகிறது சுகமாக இருக்குது. இது வேணுமா? இங்கே கார்கள் நிற்கிற நிலையை பாருங்க. சரி
பார்க்குற நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும், வடிவாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து குளிரும் வந்து அப்படி தான் இருக்கு. இன்றைக்கு காற்றோடு சேர்ந்து குளிர் நிற்கிறபடியால் சரியாக குளிருது. பாருங்க ரோட்டு எல்லாத்தையும் பாருங்கோ. இங்கே பாருங்க டெம்போக்குள்ளே கார் நிற்குது. டெம்போக்கு நிற்கிற காரையும் இங்கே வெளியால் நிற்கிற காரையும் பாருங்க. இவர் இந்த கார் எடுக்கணுமெண்டா இவ்வளவு சினோவையும் இவர் ரிமூவ் பண்ணணும். இவர் தான் க்ளீன் பண்ணணும். சிட்டி க்ளீன் பண்ணி கொடுக்காது இவருக்கு. இவ்வளோ இவர் க்ளீன் பண்ணினா தான் இது கலைவர் போல். இந்த சண்டேயாக இருந்தாலும் ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களே. என்னென்னு சொன்னால் ஆட்கள் நடந்து போகிற பாதைகள், போக்குவரத்து பாதைகள் க்ளீன் பண்ணி ஆகணுமெண்டாக்கனே க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த உள்ள ஒழுங்குகள் அவ்வளவு லேஸில் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க ஒரு கார் போகுது பாருங்க. கார் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சினோ இருக்குது கார் இருக்குது. சரி இப்போ நான் இப்போ இந்த கார் வந்த பாதையால் நான் வீட்டை போகும். என்னென்னு சொன்னால் சைட்டுக்கெலாம் நடக்கலாம். இந்த பாதையால் நடந்தபடியே வீட்டை போகும். என்னென்னு சொன்னால் இருட்டுப்பட போகுது. அப்போ நான் வீட்டை போகிறேன். இப்படியே கனடாண்டெல்லாம் ஓடி வரவங்களுக்கு இப்படி தான் கனடா. இது கனடாவில் நான் இருக்கிறது மொன்ட்ரியல் கியூபெக்கில் இருக்கிற மொன்ட்ரியல்லாம் நான் இருக்கிறேன். கணக்கு பேர் கனடாண்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுவும் கனடாவில் ஒரு ப்ரொவின்ஸ் தான். இங்கே வந்து சினோ கொஞ்சம் கொட்டுறது கூடவா தான் இருக்கும். கியூபெக்கில் வந்து சினோ கொட்டுறது கொஞ்சம் கூட. டொரண்டோவோட ஒப்படைக்கில் இங்கே சினோ கொட்டுறது கூட. இங்கே வந்து நாங்கள் 2 சீசன் டயர் மாற்றுவோம் காருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட கார்லையெல்லாம் பூட்டி இருக்கிறது வந்து வின்டர் டயர்ன்னு சொல்கிறது. வின்டர் டயர் வந்து இந்த இதுக்குள்ளே ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து அப்புறம் நாங்கள் சம்மருக்கு இன்னொரு டயர் மாற்றுவோம். இப்போ நாங்கள் 2 செட் டயர் வச்சுருப்போம். இப்போ விண்டருக்கு ஒரு டயர், சம்மருக்கு ஒரு டயர், 2 டயர்களை மாற்றிக்கொள்வோம். அதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சிலவாக இருக்கும். வின்டர் டயர் சம்மர் டயர் மாற்றுறதுன்றது. விண்டருக்கு ஒரு டயரை மாற்றி போட்டு அப்புறம் சம்மருக்கு ஒரு டயரை நாங்கள் மாற்றுறது. க்ளீன் பண்ணுறார். பார்த்து கொண்டு வருவோம் ஒருக்கா. இது பார்த்திங்கன்னா தெரியும் க்ளீன் பண்ண துவங்கிக்கணும் ரோட்டுகள். காற்று அதெல்லாம் பெரிய மோசமாக கிடக்கு. அவர் நேராக க்ளீன் பண்ணி கொண்டு வர போகிறார் போல இருக்குது. நான் சைட்டுக்குள்ளே நிற்போம். வேறு க்ளீன் பண்ணி கொண்டு இது வரும்போ இது வந்து பெரிய க்ளீன் பண்ணுறவா க்ளீன் பண்ணிட்டு போகிறேன்.